எல்லாம் முடிச்சான். ஆகையால் முராகபாய முத்தலக்குன்னு சொல்லு, முராகபாய முத்தலக்கு. ஆக நாமும் நம்மிலே என்ன வெளியாகுதோ அதே உஜூது தான் அந்த மிருகத்திலும் வெளியாகிறது. அப்போ உஜூதன் 2 பேரும் ஒன்று. நம்மிலே இக்திசான்னு வெவ்வேறு. ஆடு மாடுகள் அது தன்னுடைய இக்திசாவை கொண்டு அல்லாஹுடைய உஜூதை கபூல் செஞ்சு, அதனால தான் அதுக்கு ஷரப்பு கொஞ்சம் கம்மி, நம்ம கொஞ்சம் ஷரப்பு கூட. அல்லாஹுடைய உஜூதை கம்மாக கூட நம்ம கபூல் செய்யும். அல்லாஹுடைய சிஃபாத்துகள் நம்மிலே வெளியாகுது, அதிலே வெளியாகுது. அல்லாஹுடைய தன்மை நம்மிலே வெளியாகுது, அதிலே வெளியாகுது. அதனால தான் அது பார்க்குது, அது கேட்குது, அது பேசுது, அது முகருது, அது விளங்கிது, எல்லாம் செய்யுது. அப்போ சிஃபத்துகள் அவன் நம்ம எப்படி வெளியாகுதோ அப்படி தான் மிருகத்திலே வெளியாகுது. அதனுடைய இக்திசா வேறு, நம்முடைய இக்திசா வேறு. அதனுடைய தேட்டம் வேறு, நம்முடைய தேட்டம் வேறு. அதனால தான் அது கொஞ்சம் நாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம், நம்ம அதிகமாக அறிகிறோம், அது கம்மியாக விளைக்குது. அதே போல் அல்லாஹுடைய அஃபால்கள், அல்லாஹுடைய செயல்பாடுகள், அவனுடைய அஃபாலை கொண்டு தான் அதுவும் முன்ஃபைலாகுது, நாமும் முன்ஃபைலாகும். அதனுடைய இக்திசாக்கள் வேறு. நம்முடைய இக்திசால கசபு இருக்கு, அந்த அஷாக்குடைய இக்திசால இஸ்தாதான்னு சொல்லுவாங்க, சலாஹியத்துன்னு சொல்லுவாங்க. அது கசபு செய்யுன்னு சொல்ல மாட்டாங்க, அது கசபு செஞ்சுன்னு சொல்லுவாங்க, காசின்னு சொல்ல மாட்டாங்க, சலாஹியத்தும்பாங்க, இஸ்தாதாதும்பாங்க. ஆகவே அல்லாஹுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய ஃபைசான்கள், உலூஹியத்துடைய ஃபைசான்களை சுமக்கக்கூடிய விஷயத்திலே இருவர்களும் ஒன்றுதான். அந்த அடிப்படையில் நாம் ஒன்றாக கருதப்படுமே தவிர வஸ்து என்ற அடிப்படையில் நாம் வேற்றுமைத்தான். அவைகள் மிருகம்தான், நாம் மனிதன் தான். அவைகள் மிருகம்தான், நாம் மனிதன் தான். அதனால் நாளைய தினம் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது, அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணியை பார்த்து சொல்ல வேண்டும், பிராணியே, குர்பானி மிருகமே, நான் எந்த அல்லாஹுடைய உஜூதை கொண்டு மௌஜூதோ அதே அல்லாஹுடைய உஜூதை கொண்டு நீனும் மௌஜூத். எந்த அல்லாஹுடைய சிஃபாத்தை கொண்டு நான் மதுஹரோ அதே அல்லாஹுடைய சிஃபாத்தை கொண்டு நீனும் மதுஹர். எந்த அல்லாஹுடைய அஃபாலை கொண்டு நான் முன்ஃபாயிலோ அதே அல்லாஹுடைய அஃபாலை கொண்டு நீனும் முன்ஃபாயில். எந்த அல்லாஹுடைய ஆசாரை கொண்டு நான் முத்தாசிரோ அதே அல்லாஹுடைய ஆசாரை கொண்டு நீனும் முத்தாசிர். சொல்லுங்க, ஒன்றாகுங்க, ஒன்றாகி அருங்க. அறுத்தங்கன்னா ஃபாயிதா கிடைக்கும், இத்திஹாத் கிடைக்கும், வஹதத் கிடைக்கும். காஜா மொயினுதீன் சிஷ்டி அஜ்மீரி செஞ்சரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கபரை இடிக்கிறதுக்கு ஒரு மன்னர் போனார். ஜஹாங்கீர் மன்னரா? ஒரு மன்னர் போனார். இந்த துருல் முக்தார்லாம் எழுதுனாங்க உலமாக்களை வச்சு. அந்த மன்னர் போனார். அந்த மன்னர் போய் கபரில் ஒரு அடி அடிச்சிட்டார் இடிக்கிறது. சலாத்துக்கு பதில் வந்தா நான் இடிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார். சொல்லலை, கடைசியில் சலாம் சொன்னாங்க, பதில் வரல, ஒரு அடியை போட்டார் பாறையால். அடுத்த சலாம் பதில் வந்துருச்சு. என்ன ஹாஜாவே, என்ன மன்னரே, நீ சொல்கிற சலாத்துக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமா? என்ன அவசரம்? நபியுடைய தர்பாரில் நான் இருந்தேன், பதில் வச்சு விட்டுட்டு வந்துட்டார். வரும் வழியிலே ஒரு வயோதிக மனிதர் மரத்தில் இருக்கிறாங்க, மரத்தடியில் உட்காந்து இபாதத் செய்கிறாங்க. இபாதத் செய்யும் பொழுது அப்பொழுது அவர் முதுகில் எந்த சட்டை எந்த பாறையால் குத்தினாரோ அந்த பாறையின் அச்சு அவர்கள் முதுகில் இருந்துச்சு. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஹாஜகான், நீ அடித்த அடியின் வலி தான் என்னுடைய முதுகிலே இருக்கிறது. கபூரில் அடித்து எப்படி முதுகில் குத்துச்சு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அதுலேயும் தோபா செஞ்சிட்டார். அவுலியாக்குடி ஜமாத்தில் அவர் சேர்ந்துட்டார். ஆகவே நபியுடைய காலத்திலையும் மிருகத்தின் மேல் ஒரு சஹாபி அடிக்கிறாங்க, மிருகத்தின் மேல் ஒரு சஹாபி அடிக்கிறாங்க. அந்த மிருகத்தின் மேலும் நான் அச்சு அந்த சஹாபியின் ஓனர், அந்த சஹாபியுடைய மாலிக்கின் ஓனரின் மீது முதுகிலே அந்த அச்சு விடுகிறது. ஓ என்பதாக கத்துகிறார். எப்படிங்க அது? நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்துடைய காலில் முள்ளு குத்துனா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி அது வலிக்குது அவங்களுக்கு?
உங்களுக்கு குத்துனா எனக்கு வலிக்குதுங்கிறாங்க, எப்படி வலிக்குது? ஆகவே நாமோ அல்லாஹு தாலா தன்னுடைய இர்ஃபானை நமக்கு காமிலாக தருணே குர்பானி கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய கோட்பாட்டில் நம்முடைய எல்லையில் நாம் நின்று கொள்ள வேண்டுமே தவிர ஹத்த இலாஹி ஹுதூத இலாஹி அல்லாஹுடைய எல்லைக்குள் ஹஸரத்த இலாஹி அல்லாஹுடைய சமூகத்துக்குள் நாம் போய் நுழைந்து விடாமல் நாம் நம்முடைய கோட்பாடுக்குள் நம்மை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றானோ, இல்ம அஸலியிலே ஆதியிலே நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க ஆசைப்பட வேண்டும். ஆதியிலே நாம் முஹ்தாஜாக இருந்தோம், பிச்சைக்காரனாக இருந்தோம், ஆதியிலே ஆஜிஸா இயலாதவனாக இருந்தோம், எதையும் செய்ய முடியாதவனாக கத்தியை போல் இருந்தோம், ஆதியிலே நாம் மாலூமாக இருந்தோம், ஆதியிலே நாம் மாலூமாக இருந்தோம். நாம் அதே போல் இருக்க ஆசைப்பட வேண்டும், வெளியில் வருவதற்கு ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ்வை மௌஜூத ஹாலிஜியாக ஆக்கினால் நம்முடைய வாழ்க்கை முத்தகீன்களுடைய வாழ்க்கையாகும், தக்வாதாரிகளுடைய வாழ்க்கையாகும். வல்ல அல்லாஹ் இந்த இரவை ஹயாத்தாக்கிய பரக்கத்தினால் நம் அனைவருடைய குர்பானியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய அமால்களை, நம்முடைய பார்வைகளை, நம்முடைய நியாத்துகளை, நம்முடைய அக்வால்களை, நம்முடைய எல்லா வகையான தவறுகளையும் அல்லாஹ் இஸ்லாஹ் செய்வானாக. நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.